வணக்கம். மைண்ட்ஃபுல்னஸ் இந்த வார்த்தை எங்க பார்த்தாலும் கேட்க முடியுது இல்லையா? ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கணுமா? மைண்ட்ஃபுல்னஸ். வேலையில பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணுமா? அதுக்கும் மைண்ட்ஃபுல்னஸ். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. நாம எல்லாரும் மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்லும்போது ஒரே விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கோமா? வாங்க, ரொம்ப பாப்புலரான ஆனா அதே சமயம் ரொம்ப கன்ஃபியூசிங்கான இந்த வார்த்தைக்குள்ள என்ன மர்மம் இருக்குன்னு நாம இன்னைக்கு அலசி ஆராயலாம். சரி, முதல்ல மைண்ட்ஃபுல்னஸ் எவ்ளோ பெரிய விஷயமா வளர்ந்திருக்குன்னு பார்க்கலாம். இது ஏதோ ஒரு சின்ன குரூப் மட்டும் பண்ற ஒரு பழக்கம்லாம் கிடையாதுங்க. இப்போ இது ஒரு குளோபல் நிகழ்வு. நிஜமாவே சொல்றேன், இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. யோசிச்சு பாருங்க, ராணுவம் மாதிரி ஒரு ஹை ஸ்ட்ரெஸ் சூழல்ல கூட வீரர்களோட மனநலத்தையும் உடல் நலத்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு மைண்ட்ஃபுல்னஸை பயன்படுத்துறாங்க. இதுவே அதோட முக்கியத்துவத்தை சொல்லுது இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்லயும் இது நுழைஞ்சிருச்சு. சின்ன பசங்கள்ல இருந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் இதை சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம காலத்துல அது இருந்திருந்தா எக்ஸாம் டென்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்குமோ என்னமோ. இன்னும் ஒரு படி மேல போய் நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ஃபேமஸான செசேம் ஸ்ட்ரீட் ஷோல வர்ற குக்கி மான்ஸ்டர் கூட மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணுது. இது எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு சூப்பர் உதாரணம் இருக்க முடியுமா சொல்லுங்க? சரி, இங்க தான் அசல் மர்மமே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் பார்த்தா இவ்ளோ பாப்புலாரிட்டி, வருஷத்துக்கு 3000க்கு மேல ரிசர்ச் பேப்பர்ஸ் வருது. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ்னா என்னன்னே ஒரு பொதுவான கருத்தே இல்ல. இது எப்படி சாத்தியம்? அப்போ இந்த கன்ஃபியூஷனுக்கு ஆணிவேர் எங்க இருக்கு? ரிசர்ச்சர்ஸும் பிராக்டிஷனர்ஸும் பயன்படுத்துற டெஃபினேஷன்ஸை எடுத்து பார்த்தோம்னா ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம முரண்படுது. இது ஏதோ சின்ன வித்தியாசம்லாம் இல்லைங்க, அடிப்படையிலே வேற வேற மாதிரி இருக்கு. முதல் பெரிய வித்தியாசம் இங்க தான் வருது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது விப்பசனா மாதிரி மனசுல வர்ற எண்ணங்களை ஒரு சாட்சி மாதிரி அமைதியா கவனிக்கிற ஒரு பயிற்சி மட்டும்தான் அப்படின்றாங்க. ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சமதா மாதிரி நம்ம மூச்சு மேல கவனத்தை வைக்கிற மாதிரி ஒருமுகப்படுத்துற பயிற்சிகளும் இதுல அடங்கும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டுமே முற்றிலும் வேற வேற மனநிலை. அது மட்டும் இல்ல, இந்த விபசனாங்கிற வார்த்தையிலேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. பாரம்பரிய பௌத்த தத்துவப்படி விபசனான்னா நிலையாமை, துன்பம் மாதிரியான ஆழமான உண்மைகளை பத்தி யோசிக்கிறது. ஆனா இப்போ இருக்கிற மாடர்ன் பயன்பாட்டுல இப்போ இந்த நிமிஷத்துல என்ன நடக்குதோ அதை அப்படியே கவனிக்கிறதுன்னு அதோட அர்த்தத்தை சுருக்கிட்டாங்க. இன்னொரு முரண்பாட்டை பாருங்க. மைண்ட்ஃபுல்னஸ்னா எந்த யோசனையும் இல்லாம ஒரு சாட்சி மாதிரி சும்மா கவனிக்கிறதா, இல்ல மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்டு ஆராய்ஞ்சு அனலைஸ் பண்ற ஒரு பயிற்சியா? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டுத்தையுமே மைண்ட்ஃபுல்னஸ் தான் சொல்றாங்க. ஒருவேளை இதுதான் இருக்கிறதுலே பெரிய குழப்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மைண்ட்ஃபுல்னஸ்னா நல்லது கெட்டதுன்னு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம மனசுல வர்ற கோவம், பொறாமை எல்லாத்தையுமே அப்படியே ஏத்துக்கிறதா? இல்ல பௌத்த நெறிமுறைகள் சொல்ற மாதிரி எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தறிஞ்சு ஒரு ஞானத்தை வளர்த்துக்கிறதா? இந்த ரெண்டு ஐடியாவும் நேர எதிரானவை இல்லையா? அறிஞர் பிக்கு போதி சொன்ன மாதிரி இந்த வார்த்தை ரொம்ப தெளிவில்லாம வளைஞ்சு கொடுக்கற மாதிரி ஆயிருச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தோணுன மாதிரி ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிறாங்க. இதுதான் பிரச்சனையே. இதனால நிறைய சிக்கல்கள் வருது. சரி, இந்த டெஃபினிஷன் குழப்பம் ஏதோ சும்மா வார்த்தை விளையாட்டுன்னு நினைச்சிடாதீங்க. இது நிஜ உலகத்துல, குறிப்பா சயின்ஸ்லயும் பொதுமக்களோட புரிதல்லையும் ரொம்ப சீரியஸான விளைவுகளை ஏற்படுத்துது. பாருங்க, வேற வேற பயிற்சிகளை மைண்ட்ஃபுல்னஸ்னு ஒரே பேர்ல சொல்லி கம்பேர் பண்ணும்போது சயின்டிஃபிக் ரிசல்ட்ஸ் தப்பாகுது. மெஷர் பண்ற டூல்ஸும் ஒரே மாதிரி இல்ல. கடைசியில எது நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னே நம்மால கண்டுபிடிக்க முடியல. இதனால தான் மெக் மைண்ட்ஃபுல்னஸ் மாதிரி மேலோட்டமான வியாபார நோக்கத்தோட வர்ற விஷயங்கள் ஜாஸ்தி ஆகுது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நல்ல வேளையா இந்த ரிசர்ச் பேப்பர் ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு சொல்யூஷனை சொல்லுது. அது என்னன்னு பார்க்கலாமா? அந்த தீர்வு இந்த வார்த்தையில தான் இருக்கு. ஹைப்பரோனிம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கொடை மாதிரி. மைண்ட்ஃபுல்னஸை ஒரே ஒரு ஸ்பெசிபிக்கான பயிற்சின்னு பார்க்காம அதுக்கு கீழே வர பலவிதமான பயிற்சிகளை உள்ளடக்கின ஒரு பொதுவான கேட்டகரியா ஒரு கொடையா பார்க்கணும். இந்த உதாரணம் இத சூப்பரா விளக்கும். இப்ப பாருங்க, ஸ்போர்ட்ஸ் உடம்புக்கு நல்லதா அப்படின்னு பொதுவா கேட்டா அதுல அர்த்தம் இருக்கா? இல்ல. நீச்சல், ஃபுட்பால், செஸ் இப்படி ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு விளைவு இருக்கு. அதே மாதிரி தான் மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிற கொடைக்கு கீழே வர்ற ஒவ்வொரு தியான பயிற்சிக்கும் தனித்தனி விளைவுகள் இருக்கு. சோ இதுக்கு மேல நாம என்ன பண்ணணும்னு ஒரு 3 ஸ்டெப் இருக்கு. 1, ரிசர்ச்ல எந்த ஸ்பெசிஃபிக்கான பயிற்சியை யூஸ் பண்றோம்னு தெளிவா சொல்லணும். 2, எல்லா ரிசர்ச்சர்ஸும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு பொதுவான வகைப்பாட்டை உருவாக்கணும். கடைசியா 3, வேற வேற தியானங்களோட தனிப்பட்ட விளைவுகளை பத்தி இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணணும். சரி, இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இந்த முழு டிஸ்கஷனோட மையப்புள்ளி என்னன்னு இப்ப பார்க்கலாம். முக்கியமான பாயிண்ட் இதுதாங்க. மைண்ட்ஃபுல்னஸ்க்கு ஒரே ஒரு கரெக்டான டெஃபினிஷனை கண்டுபிடிக்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. அதுக்கு பதிலா அந்த பேர்ல சொல்லப்படுற பலவிதமான தியான பயிற்சிகளை தெளிவா பிரிச்சு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம்.
அதனால அடுத்த தடவை நீங்க மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிற வார்த்தையை கேட்கும்போது உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இவங்க நிஜமாவே எந்த குறிப்பிட்ட பயிற்சி பத்தி பேசிட்டு இருக்காங்க? மூச்சை கவனிக்கிறத பத்தியா இல்ல எண்ணங்களை சும்மா பார்த்துட்டு இருக்கிறத பத்தியா? இந்த ஒரு கேள்வி போதும். எல்லா குழப்பமும் விலகி ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும்.